ஜோர்டானின் தலைநகரமான அமான் ஒரு வரலாற்று தளத்தில் அமைந்திருக்கிறது. கற்காலத்திற்கு முந்தைய வரலாற்றைக் கொண்டதும் உலகின் மிகப்பெரிய கற்கால குடியிருப்புகளில் ஒன்றானதுமான ஆன் கசல் என்ற பகுதியில் அமான் நகரம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் காணப்படும் சிலைகள் கிமு 7500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக இருக்கின்றன. ரோமானிய மதத்தலமான ஹெர்குலிஸின் கோவில் இங்கே அமைந்திருக்கிறது. ஜோர்டான் என்னும் நதியால் 2 நாடுகள் பெயர் பெற்றிருக்கின்றன. முதலாவது ஜோர்டான், இரண்டாவது மேற்கு கரை. ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ள இந்த பகுதி சர்ச்சைக்குரிய பகுதியாகவே இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஜோர்டானுக்கு இடையில் இன்னும் தீர்க்கப்படாத எல்லை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரேலிய வழிபாட்டு தலங்கள் ஜோர்டானின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. அதேபோல பைபிளில் குறிப்பிடப்படும் யூத மற்றும் கிறிஸ்தவ மதங்கள் தொடர்பான இடங்கள் ஜோர்டானில் பல இருக்கின்றன. பைபிளின் படி ஜோர்டான் நதியை கடந்துதான் இஸ்ரவேலவர்கள் தங்களது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. ஜோர்டானில் உள்ள ஜபல் அல் மத்பா என்னும் மலை ஜோர்டான் மக்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. இதற்கு காரணமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் நிகழ்வு ஒன்றை மேற்கோள் காட்டுகின்றனர். இந்த மலையின் மீது ஏறிதான் மோசஸ் தங்களது புனித நிலத்தை கண்டதாக சொல்லப்படுகிறது. அதேபோல இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்ற நதியாக ஜோர்டான் நதியே குறிப்பிடப்படுகிறது. இதனை நினைவூட்டும் வகையில் இன்றும் ஜோர்டானுக்கு வருகை தருவோர் ஜோர்டான் நதியில் மூழ்கி எழுகின்றனர். ஜோர்டானின் தெற்கு பாலைவன பகுதியில் அமைந்துள்ள வாடிரம் என்னும் பள்ளத்தாக்கு வியக்க வைக்கும் பாறை வடிவங்கள், செந்நிற மணல் குன்றுகள், அழகான சமதள பரப்புகள் என பறந்து விரிந்து இருக்கிறது. இங்குள்ள நிலப்பரப்பு நிலவின் மேல்பரப்பை ஒத்திருப்பதால் நிலவின் பள்ளத்தாக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, தி மார்ஷியன் போன்ற பிரபலமான திரைப்படங்கள் இங்கு படமாக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல பிரபல ஹாலிவுட் திரைப்படமான இண்டியானா ஜோன்ஸ் அந்த லாஸ்ட் குரூசேட் படம் பெட்ரா நகரத்தில்தான் படமாக்கப்பட்டது. 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களை கொண்ட இந்த இடம் பிரபலமான அகழ்வாராய்ச்சி தளமாகவும் இருக்கிறது. பழங்கால கோட்டை ஒன்றின் இடிபாடுகளும் இங்கே காண கிடைக்கின்றன. தனித்துவமான நிலப்பரப்புகளை தாண்டி விதவிதமான விளையாட்டுகளும் சுற்றுலா பயணிகளை உற்சாகத்தில் ஆழ்த்துகின்றன. ஜீப் சவாரி, மலையேற்றம், ஒட்டக சவாரி போன்ற பல்வேறு விளையாட்டுகளில் பங்கு பெறும் சுற்றுலா பயணிகள் பெட்டோயின் என்னும் பழங்குடியினத்தவரின் குடிசைகளில் வசிக்கவும் அவர்களது கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை அருகிலிருந்து கண்டு ரசிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தாலியை தாண்டி பாதுகாக்கப்பட்ட ஒரு ரோம் நகரத்தை காண வேண்டுமானால் ஜோர்டானுக்குத்தான் வர வேண்டும். பிரம்மாண்டமான ஆலயங்கள், பறந்து விரிந்த அரங்குகள் மற்றும் திட்டமிட்டு அமைக்கப்பட்ட சாலைகள் ஆகியவற்றை கொண்ட 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ரோமானிய நகரம் ஜோர்டானில் இருக்கிறது. ரோமானிய பேரரசின் கிழக்கு எல்லையில் இருந்த 10 முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது ஜெராஷ் நகரம். இந்த நகருக்குள் அடியெடுத்து வைப்போர் பழங்கால ரோம் நகரில் இருப்பதைப் போல உணர்கிறார்கள்.
வைன் தயாரிப்பிலும் மிகவும் பழமையான நாடாக இருக்கிறது ஜோர்டான். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஜோர்டானில் வைன் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. பெட்ரா நகரத்திற்கு அருகே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் நபடிய காலத்தைச் சேர்ந்த 82 வைன் தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இயேசுநாதரின் கடைசி விருந்தில் பரிமாறப்பட்ட வைன் ஜோர்டானில்தான் தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்றும் உயர்தரமான வைன் உற்பத்தி செய்யும் ஆலைகள் ஜோர்டானில் இருக்கின்றன. அதன் மூலம் ஆண்டுக்கு 10 லட்சம் பாட்டில்கள் வரை வைன் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமைந்துள்ள சாக் கடல் உலகின் மிக தாழ்வான இடமாக இருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து இந்த இடம் 1400 அடி தாழ்வாக அமைந்திருக்கிறது. முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட இந்த கடல் ஒரு உப்பு நீர் ஏரியாகும். உப்புத்தன்மை நிறைந்த இந்த ஏரியில் உயிரினங்கள் வாழ்வது கடினம். கடலை விட 10 மடங்கு உவர்ப்புத்தன்மை கொண்ட சாக்கடலில் ஒருவர் தவறி விழுந்தால் கூட மூழ்க மாட்டார். சாக்கடலில் இருக்கும் சேற்றில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஏராளமானோர் சேற்றை பூசிக்கொண்டு சாக்கடலில் நீராடுகின்றனர். 1928ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி ஜோர்டானின் கொடி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. கிடைமட்டமாக 3 செவ்வகங்கள் கொண்ட இந்த கொடியில் கருப்பு, வெள்ளை மற்றும் பச்சை ஆகிய நிறங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. கொடியில் சிவப்பு நிற முக்கோணம் ஒன்றும் அதனுள் வெள்ளை நிற நட்சத்திரம் ஒன்றும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு முனையும் குரானின் 7 பாகங்களை குறிக்கிறது. கருப்பு நிறம் அபாசிட் கலீஃபாவையும், வெள்ளை நிறம் உமையாது கலீஃபாவையும், பச்சை நிறம் ஃபாட்மிட் கலீஃபாவையும் குறிக்கிறது. சிவப்பு நிற முக்கோணம் 1916ஆம் ஆண்டு நடைபெற்ற அரபு புரட்சியை குறிக்கிறது. பழமையான நிலவியலும் வரலாறும் கொண்ட ஜோர்டான் நவீன உலகின் ஒரு அங்கமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. மரபுசாரா எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது ஜோர்டான். சிறிய நாடாக இருந்த போதிலும் சூரிய மற்றும் காற்று சக்தியை பயன்படுத்தி மின் ஆற்றலை உற்பத்தி செய்வதில் முன்னிலையில் இருக்கிறது. ஜோர்டானில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமையான வர்த்தக பாதை இன்றும் பயன்பாட்டில் இருக்கிறது. த கிங்ஸ் ஹைவே என்று குறிப்பிடப்படும் அந்த பாதை குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் இடைவேளைக்கு பிறகு.